மதுரையில் 12ஆம் வகுப்பு தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர்கள், மாணவர் பெற்றோர் உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற்றது. இதையடுத்து ஏப்ரல் 5ஆம் தேதி விடைத்தாள் திருத்தப்பட்ட போது மதுரையில் ஒரே மையத்தில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களின் விடைத்தாள்களில் இருந்த கையெழுத்து ஒரே மாதிரியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 2 மாணவர்களும் ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதுகுறித்து கல்வித்துறை நடத்திய விசாரணையில் விடைத்தாள்களை ஒருங்கிணைக்கும் இடத்தில் முறைகேடு நடந்திருப்பது தெரியவந்தது. குறிப்பாக முறைகேடு செய்வதற்காக கல்வித்துறை அதிகாரிகள் 1 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி பணத்தை பெற்றுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் 40க்கும் மேற்பட்டோரிடம் 10 மாதங்களுக்கு மேலாக சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் மதுரை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் உள்ள கண்காணிப்பாளர், கணினி ஆசிரியர், இளநிலை உதவியாளர், ஆய்வக உதவியாளர் என 4 அலுவலர்கள் மற்றும் மாணவர், பெற்றோர் ஆகிய 9 பேரை கைது செய்துள்ளனர். இதில் கைதான மாணவனை சிறார் சீர்திருத்த பள்ளியில் அடைத்துள்ளனர்.